டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக்கா ஆட்சியில் குதிரை மேரம் நடந்தது அப்படின்னு தாவேக்கா கூட இருக்கிறவங்களும் தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறவங்களும் சாட்சிகளாக இங்கே வந்து கருத்துக்களை முன்வைக்கிறத இங்கே ரொம்ப வியப்பாக பார்க்குறோம். கூட இருந்துக்கிட்டே இவங்க வந்து இதுமாரி சாட்சியாக மாறுறாங்களே அப்படின்ற ஒரு வேதனை தான் இன்றைக்கி தாவேக்காவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக எதிர்க்கட்சிகள் திமுக, அதிமுக, பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் ஒருத்தராக அப்படியே என்ன பண்ணுறாங்க, ஆளுநர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. ஐயா, இந்த தாவேக்கா வந்து குதிரை பேரம் நடத்துது, இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீவிர விசாரணை பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புகார்களை அடிக்கிட்டே போகிறாங்க. ஆல்ரெடி இதை ஸ்டார்டிங்லேயே டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னார், எங்கள் கட்சி எம்எல்ஏவை அவங்க குதிரை பேரை தான் நடத்தியிருக்கிறாங்க, இதை தீவிரமாக விசாரிங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் என்ன பண்ணார், இந்த விஷயத்தை ஆளுநர்கிட்ட கொண்டு போனார். ஆனால் அது வந்து சர்வசாதாரணமாக விடப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் திமுக ஒரு பக்கம் போய் கொடுக்குறாங்க, அதிமுக ஒரு பக்கம் போய் கொடுக்குறாங்க, அதே போல் பாஜக ஒரு பக்கம் போய் கொடுக்குறாங்க. என்னதான் நடக்குது இங்கே அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்மளால் வந்து குழப்பிக்க முடியுது. ஏன்னா உண்மையிலே குதிரை பேரம் நடந்ததா இல்லையா அப்படின்ற விவகாரம் நமக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, கரண்ட்டு எம்எல்ஏக்கள் அதிரடியாக ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்காவில் போய் சேர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு பொத்தொம்பதுவா வெளியிட தோணுது. இப்போ சாதாரண பொதுமக்கள் என்ன நினைக்கிற, எதுக்குப்பா இவங்க வந்து எம்எல்ஏ பற்றி ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே போய் சேரணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுதா இல்லையா? இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் தான் அங்கே போகிறாங்களே கண்டி, திமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் போகல. ஸோ இப்போ இங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்றது மட்டும் இங்கே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போது வைகவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நானும் விஜய் அவர்களும் 1 மணி நேரம் நாங்கள் என்ன பண்ணோம், தீவிர டிஸ்கஷனில் ஈடுபட்டு பேசணும். அதில் விஜய் அவர்கள் எங்ககிட்ட சொன்னது என்னென்னா, நீங்கள் திமுக கூட்டணிலேருந்து வெளியே வாங்க, அந்த 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன், அது என் பொறுப்பு, நானே பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன், அது நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இது ஒரு வகையில் குதிரை பேரம் தான் அப்படின்னு இங்கே ஈடுபடு. இது டைரக்டாக விஜய் அவர்கள் வைகோ அவர்கள் பேசினது, வைகோ பொதுவெளியில் சொன்னது. இதை மாற்றவே முடியாது. ஆனால் அவர் மாற்றிட்டார்னு வச்சுக்கோங்க, நான் எப்போ சொன்னேன், எதுக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் மாற்றினார், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இதில் பேசியிருக்கார், விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுது. இன்றைக்கி எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து ஏன் அதிமுகவிலேருந்து தாவேக்காவுக்கு போனோம், ஏன் அதிமுகவிலேருந்து தாவேக்காவுக்கு போனோம் இப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு வந்து எங்கள் தலைமை வந்து சரியில்லை, நாங்கள் தான் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் ஆக்கணும், ஆனால் அவர் எங்களுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஒதுங்கி இருந்தோம். அந்த டைமில் தாவேக்காவினர் வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், தாவேக்காவில் போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தாவேக்காவினர் இங்கே அப்ரோச் பண்ணாங்கன்னா எந்த மாதிரி அப்ரோச் பண்ணாங்க, எப்படி அப்ரோச் பண்ணாங்க, ஆஃபர்கள் கொடுத்தாங்களா, என்ன கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எப்படி அப்ரோச் பண்ணாங்க, என்ன சொல்லி அப்ரோச் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு சந்தேகங்களை எடுப்புது. ஸோ அப்போது ஒரு வகையில் இதுவும் குதிரை பேரம் தான் அப்படின்றது இங்கே நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இப்போ டிடிவி தினகரன் சொன்னார்ல, அப்போ அந்த எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்க, காரில் வச்சு சைன் போட்டிருக்காரு. அவர் அந்த ஆதரவு கடிதம் கொடுக்குறதுல சைன் போட்டிருக்காரு. அப்போ காரில் வச்சு சைன் போட்டிருக்காங்க. யார் உங்கள் கூட இருந்தா, அந்த வீடியோ எடுத்தது யார், அவங்க தாவேக்காவினரா, என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, இது எல்லாமே நம்மளுக்கு வருது. இது ஒரு புறம் இருக்கும் பொழுது ஓஎஸ் மணியன் அவர்கள், அதிமுகவில் இருக்கிற ஓஎஸ் மணியன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, விஜயபாஸ்கர் என்கிட்ட டைரெக்டாகவே பேசினார், அண்ணே நீங்கள் வாங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவியை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் அவர்கள் ஓஎஸ் மணியன் கிட்ட சொல்லியிருக்கார். ஓஎஸ் மணியனும் பொதுவெளியில் சொல்லியிருக்கிறார். ஸோ இப்படி சுற்றி இவ்வளோ விவகாரம் நடக்கும் பொழுது அப்போது தாவேக்கா ஆட்சியில் குதிரை பேரம் நடந்திருக்குது அப்படின்றது தான் நம்மளால் இங்கே புரிஞ்சிக்கவே முடியுது. ஸோ அப்போது இங்கே தாவேக்கா சைடில் திரைமறைவில் குதிரை பேரம் நடத்திட்டு பொதுவெளியில் வந்து நாங்கள் குதிரை பேரம் நடத்தலை, குதிரை வேகத்தில் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி பஞ்சு டைலாக் விட்டால் மக்கள்லாம் நம்பிடுவாங்களா? மக்கள்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் இது பண்ண ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க சார், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நம்புறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட கரூரில் பேசுனது நியாயம், விஜய் பேசுனது நியாயம் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பேசுனது எந்த அளவுக்கு அப்பட்டமான பொய் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். குழந்தைகளை அந்த அளவுக்கு வந்து ஒரு சென்டிமெண்டலாக யூஸ் பண்ணி, நான் வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு உக்காந்து யோசிச்சிருந்தேன், என்னை போய் ஓடி ஒளிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னார். ஆனால் 2 மாதம் கழித்து ஜனநாயகன் பட விழாவில் போயிட்டு பிளாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு குத்தாட்டம் போடுறாரு. இதுதான் விஜயனுடைய அந்த
மனவேதனைப்படுற வழி அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்கள் பேசுறது சொல்கிறது அதெல்லாம் நம்புறதுன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லாரையுமே நீங்கள் கை காட்டக்கூடாது. எல்லாருமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுப்பாங்க, எல்லாமே நீங்கள் பேசுகிறது ரைட்டு அப்படின்னு. இன்றைக்கி மக்கள் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. எவ்வளோ விஷயங்களில் தாவேக்காவை ஏன்பா நம்ம தேர்ந்தெடுத்து, எதுக்குப்பா நம்ம தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்லிட்டு மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ விவகாரம் நடக்குது. இப்போது குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியில் வந்து அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்காவில் சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சாட்சி சொல்லியிருக்கிறாரு. திமுக கூட்டணியிலிருந்து விலகி போன வைகோ அவர்கள் இதை சாட்சியாக சொல்லியிருக்காரு. சிஎம்ஏ இதில் குதிரை பேரத்தில் டைரெக்டாக ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்றது தான் வைகோ அவர்கள் பேசுனதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏன் இதை சொல்லணும், எதுக்கு சொல்லணும்? அப்போ இது எங்கேயோ நடந்திருக்குது அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ தாவேக்கா உண்மையிலேயே ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் இப்படி தான் அப்ரோச் பண்ணாங்களா? ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்தாங்க. ஃபஸ்ட்டு 4 எம்எல்ஏக்கள் சேர்ந்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி ஆஃபர்கள் கொடுக்கப்பட்டது, அவங்கக்கிட்ட என்ன அப்ரோச்மெண்ட் பண்ணப்பட்டது, விஜயபாஸ்கர் கிட்ட எம்ஆர் விஜயபாஸ்கர்கிட்ட என்ன மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணாங்க, என்ன ஆஃபர்கள் கொடுக்கப்பட்டது? இதுக்கப்புறம் அதிமுகவிலேருந்து தாவேக்காவுக்கு வரப்போகிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா? இப்போ வி சண்முகம் வரேன் இருக்கிறாரு, எஸ்பி வேலுமணி வரேன் இருக்கிறாரு, தங்கமணி வரேன் இருக்கிறாங்க. இது போல் ஒவ்வொருத்தரும் வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டது? ஏற்கனவே ஆதவர்ஜனா அதிமுகவை நாங்கள் முழுசாக ஆக்கியூபேட் பண்ணாமல் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ தாவேக்காவுடைய குறிக்கோள் தீர்ந்து போன சக்தி அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அதிமுகவை? அதுவும் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்கள் அதிமுகவை காலி பண்ணுறதுனால தீர்ந்து போன சக்தின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்போது ஒரு வகையில் நீங்கள் அதிமுகவை தீர்ந்து போக செஞ்சிட்டிங்களா? ஸோ அதுக்கான வேலைகள் இங்கே நடந்திருக்கா? அதற்கான வேலைகளை நீங்கள் துரிதப்படுத்தி விட்டுருக்கீங்களா? அதற்கான அப்ரோச்கள் இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்ரோச் மாதிரி வேற யாருக்குன்னா இப்படி கொடுக்கப்பட்டிருக்கா? இப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வருது. ஸோ ஆக மொத்த இங்கே தாவேக்காவில் குதிரை பேரம் நடத்துகிறாங்க அப்படின்றது தான் இங்கே ரொம்பவே இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் இதை சொல்லியிருக்கிறதுனால திமுகவுக்கு லட்டு மாதிரி இப்போது ஏற்கனவே குதிரை பேரம் நடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஏற்கனவே ஆளுநர் அர்லேக்கரை பார்த்து ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. இப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசின வீடியோவும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆதாரமாக கொடுக்க போகிறாங்க. இப்போ ஆதாரமாக கொடுக்கப்பட்டால் ஏற்கனவே ஆளுநர் அர்லேக்கர் அவருடைய அதிகார சட்டப்பிரிவு 167 பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு பேச்சு டாக்கு போயிட்டு இருக்கு சட்ட வல்லுநர்களால். ஸோ இப்போ இது நிரூபிக்கப்பட்டால், குதிரை பேரம் நடத்தப்பட்டது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் இங்கே ஆட்சியை கவிழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஒருவேளை இது ஆளுநர் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வாராகில் இங்கே ஆட்சி கவிழ்ந்தால் இன்னொரு தேர்தல் இங்கே சந்திக்க நேரிடும் அப்படின்றதான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி தாவேக்கா மேலே பல குற்றச்சாட்டுகள், மக்களுக்கு நம்பிக்கையே போயிருச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி தாவேக்கா ஆட்சி நடத்திட்டு போகுது அப்படின்றதான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா குதிரை பேரம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்கிறதுலே தெரியுது அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ திமுக இந்த விவகாரத்தை கையில் எடுத்து ரொம்ப சீரியஸாகவே இதை காய் நகர்த்த போகிறாங்க அப்படின்னு தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.